வணக்கம். விருது வழங்கும் விழாவில் திருமானம் சொன்ன அந்த சாக்கான விஷயம். ரெண்டாவது, ஓராண்டாவது தாவேக்காவுக்கு வழிவிடுங்கப்பா அப்படின்னு சொன்ன முக்கியமான ஒரு லீடர். அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே பேசுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறையா சம்பவங்களை அடுக்கி இந்த வீடியோ வச்சுருக்கேன். ஒவ்வொரு சம்பவமும் செமையாக தூளாக இருக்க போகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே இருக்கிற QR கோடை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். அன்னன்னைக்கு அரசியலை அன்னன்னைக்கு பேசுகிறது தான் நமக்கு அன்னன்னைக்கான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். சரி, ஓகே. முதல் சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி அழிஞ்சிட்டதா, இந்த கட்சி ஒழிஞ்சிட்டதா, இந்த கட்சி முழுகிட்டதா, இந்த கட்சியோடைய ஆணி வேறு அறுத்துட்டதான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இன்றைக்கி ஒன்று சொல்லிக்கிறேன். இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. நெருப்புக்குள்ளேயே விழுந்தாலும் கூட அது சிறகடிஞ்சு எந்திரிச்சு ஓடும். ஏன்னா இது நெருப்பாட்டிலேயே நீந்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த கட்சி தான் அதிமுக. இந்த பீனிக்ஸ் பறவை மீண்டும் எழுந்து பறக்கும். அப்படி பறக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே அடிபடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காட்டமாக, நல்லா வீரமாக, உண்மையிலே சொல்கிறேன், ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த வார்த்தை உச்சரிக்கிறது உண்மையிலே ஒரு புது அரசியல் அவர் கையில் எடுத்துட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் பேசும்போது கூட அது என்ன சொல்கிறதுனா, ஒரு சில பேருக்கு ஐயா அவர்கள் பேசுகிறது ஒரு கிராமத்து நடையிலே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பேசியிருக்கிற விஷயம் உண்மையிலே ஒரு கெத்தாக, ஒரு ஸ்டைலாக பேசியிருக்காரு. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐயா அவர்கள் இதையே அப்படியே கண்டினியூ பண்ணார்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் அவருக்கு எதுகை மூனை அந்த மாதிரி போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு பீனிக்ஸ் பறவை போல் இந்த கட்சி மீண்டும் எழுந்து பறக்கும் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய விஷயம். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சம்பவம் காத்திருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பா கூட்டணிகளின் நானா சொன்னேன், யார் அண்ணன் திருமானம் சொல்கிறாரு மேடையில், விசிகே விருது வழங்கும் விழாவில் சொல்கிறாரு, கூட்டணி இல்லை என்று நானா சொன்னேன்? நான்லாம் சொல்லவே கிடையாது. எங்களோடு கூட்டணி இல்லை என்று எங்கள் அமைச்சர் பதவி வாங்கின உடனே எங்களோடு கூட்டணி இல்லை என்று சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எங்களோடு கூட்டணி விசிகோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பை நாங்கள் போடுறோம் பாருங்களா. திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று நானா சொன்னேன். விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி. அடுத்தது, நான் தாவேக்காவில் கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னு என்னென்னா வந்தால் ஏற்றுக்குவோம், சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கார். அதையும் பாருங்களா. தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறோமா என்று நான் சொல்லவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம் பெறுவோம். அதுதான் உண்மையிலே அண்ணன் வேறு லெவலு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அமைச்சர் பதவி எங்களுக்கு கொடுத்த உடனே நீங்களாம் வாழ்த்திருக்கணும்பா. பார்த்தீங்களா, திருமானம் அவருக்காக செய்யலனா கூட 30 வருஷமாக கூட இருந்த வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான்ப்பா என்னை பெருமையை பேசியிருக்கணும். நீங்கள் யாரும் பெருமையை பேசலையே. இது ஒரு தலித் மக்களுக்கான கட்சி கிடையாது. இது எல்லாத்துக்குமான கட்சி. இது நீங்கள் யார் வேணாலும் நம்ம கட்சியில் நீங்கள் நல்லா செயலாற்றினீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன், நம்ம கட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அவர் பேசியிருக்கிறது வேறு லெவல் சம்பவத்தை பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோபா மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குதிரை பேர் ஆட்சின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறோம், அது முழுசும் நல்லா கேட்டுக்கங்க. எங்களை கூட்டணியில் இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் அதை சொல்லவே இல்லை. இவங்களே தான், திமுக தான் எங்களை கூட்டணியில் விசிக இல்லைன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அன்று அதாவது பார்த்தீங்கன்னா 2025 அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து புத்தக திருவிழா நடத்தினாங்க, அம்பேத்கர் புத்தக திருவிழா. அன்னைக்கு திருமானம் இங்கே வரலைன்னா கூட அவரோட மனசு பூரா இங்கே தான் இருக்குன்னு விஜய் அவர்கள் சொன்னாங்க. அன்றைக்கி கூட இந்த திருமான் மனசு மாதிரி போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு எத்தனையோ ஆஃபர்கள் கொடுத்தாங்க வெவ்வேறு கட்சியிலிருந்து. அந்த ஆஃபர்களுக்கெல்லாம் நான் ஒத்தே போகல. ஆனால் இன்றைக்கி மக்கள் நல கூட்டணி தான் முக்கியம், நான் அங்கே இருந்தேன். சமூக நீதி கூட்டணி தான் முக்கியம், நான் அங்கே இருந்தேன். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி
நான் வெளியே வந்திருக்கிறேன்னா அது வந்து நீங்கள்கிட்ட கேட்டு தான் நான் வந்தேன். என்னை வந்தவனே நீங்கள் சோபா மாடலாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவிக்காக போயிட்டாங்க, அது ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. யார் துரோகி? நானா துரோகி? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், யார் துரோகின்னு உங்களுக்கே தெரியுன்ட்டார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரினா, அதாவது இந்த விஜயண்ணன் பண்ண வேலை தான் எத்தனையும். அவர் வந்து அப்பயே கூப்பிட்டாரு, பொட்டாட்டம் எல்லோரும் வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா நல்லா ஒரு கெத்தாக இருந்திருக்கும். அல்லது வராமல் இருந்திருந்தா கூட இன்றைக்கி மாற்றம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து மேலையும் கீழையும் போட்டு ஆற்றி டீ ஆற்றுற மாதிரி ஆற்றி கலக்கிட்டார் போங்க. அந்த மாதிரி ஒரு சரியான சம்பவத்தெல்லாம் செஞ்சு வச்சுருக்கார் அண்ணன். உண்மையிலே சொல்கிறேன், விஜயண்ணனுடைய அரசியல் அப்படிங்கிறது யாருமே யூகிக்க முடியாத விஷயத்தில் அவர் போயிட்டுருக்கார். இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க 3 மாதம் 6 மாதம் 10 மாதம்ன்ட்டு. விஜயண்ணனை அழிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவருடைய ஆட்சியை அழிக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கவசமாக இருப்போம் அப்படின்னாரு. யாரான்னு பார்த்தா நம்ம ஐயா வைகோ. இடைத்தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்க வச்சுவீங்களா ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு, இடைத்தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், தாவேக்கா எங்கெங்கே போட்டி எடுக்கிறதோ அங்கே எல்லாம் எங்கள் முழு ஆதரவு இருக்கும், நானே இறங்கி போராடுவேன்ட்டார். நானே இறங்கி போராடி தாவேக்காவை ஜெயிக்க வைக்காம விட மாட்டேன்ட்டார். என்னப்பா ஒரு மனுஷனுக்கு கோபம் இருக்க வேண்டியதான், இவ்வளோ கோபமா? சரி, ஓகே. இத்தனை நாள் எவ்வளோ கோபத்தை அவர் மனசில் கட்டுப்படுத்திட்டு அந்த திமுக கட்சியில் இருந்திருப்பாருன்னு நினச்சி பாருங்களேன். உண்மையிலே ஐயா கொந்தளிச்சிட்டார். இதுக்கு முன்னாடி இவருக்கு இவ்வளோ கோபம் வருமானு சொல்லிடுறேன் நான் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ தான் வந்து இவ்வளோ கோவப்படுறாரு என்னன்னே தெரியல எனக்கு. வர ஐயா வைகோ அவர்கள் சரியான கோபப்படுறாரு. எனக்கு உண்மையிலே அவரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இந்த வயசில் நம்மளுக்கு இவ்வளோ கோபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் உண்மையிலே நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு ஒரு வருஷமாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. இங்கே வந்ததுலேருந்து இப்போ கமிஷன் கலெக்ஷன் எல்லாம் இல்லை, லஞ்சமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. உண்மை அதுதான். ஒரு வருஷம் டைம் கொடுங்க. சும்மா நீங்கள் எடுத்தோமா கவுத்தமான்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, பழைய கவர்னன்ஸ் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து புதுசாக பண்ணி இப்போ வந்து அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆகணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷமாவது அவங்களுக்கு டைம் கொடுத்தா தான் அந்த டைம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வி த லீடர் அவருடைய இயக்கம் அண்ணாமலையான தான் சொல்லியிருக்கார். உண்மையிலே இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னு தெரியுமா, அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஒரு வருஷம் டைம் கொடுங்கப்பா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் ஊழல் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்கார். உண்மையிலே அதுதான், ஊழல் எனக்கு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஊழல் ஓரளவுக்கு மட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பயப்படுறாங்க, இன்றைக்கி காசு வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை கொண்டது ஏதோ ஒரு சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காமல் இல்லை. வாங்கிட்டு தான் இருக்கான், அது வேறு விஷயம். வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ வந்து திருந்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வேலை பறி போயிடும், திடீர்னு அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டாந்து விட்டுட்டார் விஜயண்ணன். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த லஞ்சம் வாங்குறது இல்லைன்னாவே நிறைய குடும்பங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் தான் நான் பாவம் நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அடுத்தது முக்கியமான விஷயத்தை என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, சென்னையில் மதுபான ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் விற்பனை பண்ணுறாங்க. எப்படி, அதாவது மதுபான போதையில் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. ஓ, என்னென்னையா கண்டுபிடிப்பீங்க? நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த பாஸ் மிட்டாய் இருக்கும், அந்த கலராக அதை போட்டுகிட்டே கிருகிருன்னு வந்தவையா நான்லாம். ஆனால் இந்த ஐஸ்கிரீமு, இந்த சாக்லேட்டு, லிக்யூடு, என்னடா இது, என்னென்னா புதுசாக கண்டுபிடிச்சி விட்றாங்களே. நாமெல்லாம் இப்போலாம் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து கடையில் வாங்கி கொடுக்குறதா வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து இப்போ நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதா உண்மை. இனிமேல் பெற்றோர்கள் எங்காச்சும் ஐஸ்கிரீம் விற்றுட்டு வந்தாங்கன்னா தனியாக வண்டியில் வாங்கி கொடுக்கும்போது உஷாராக வாங்கி கொடுங்க, செக் பண்ணிவிட்டு வாங்கி கொடுங்கப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கே எந்த ரூபத்தில் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து போதைப்பொருள் கிடைக்கிறதுன்னு நம்மளுக்கே தெரியல. அந்த மாதிரி வந்து உருவாகி வந்துட்டுருக்கு. ஐஸ்கிரீம், போதை ஐஸ்கிரீம் வந்திருக்கு பாருங்களேன், என்னத்த சொல்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம், கடல் நீரை குடிநீர் மாற்றும் திட்டத்தில் விஜயண்ணா ஆய்வு பணி மேற்கொண்டார் அப்படிங்கிறது கதை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஜம். கடல் நீரை குடிநீரக்கம் திட்டம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் விஜய் அண்ணா வந்து நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றினது மட்டும் இல்லாமல் ஆய்வு பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியும் வாங்கி குடிச்சிருக்கார். உண்மையிலே வந்து ஆய்வு பண்ணுறாங்கிற பேரில் இங்கே இருந்துக்கிட்டே பட்டன் அமைத்து அங்கே ஓப்பன் பண்ணுறது அது இல்லை. ஆய்வு ஓப்பனிங் விழா இல்லை, நேரடியாக போய் எப்படி ஆய்வு நடக்குதுன்னு பார்த்துட்டு
ஓகேப்பா பரவாயில்ல நல்லா பண்ணுறீங்க, இதே மாதிரி பண்ணுங்கள், சென்னையில் மக்கள் வந்து தாகத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடல் நீரை குடிநீருக்காம் திட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்னா உண்மையிலே இது வந்து ஒரிஜினலான ஆய்வு தான். ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்தே பட்டனம் தீருவாங்க. பட்டனம் தீ அங்கே வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து அங்கே வீடியோ காட்டுவாங்க. ஐயா அங்கே பாருங்கள் ஐயா அந்த இடத்துல குழாய் போகுதுங்களா, இந்த குழா வந்து இதுக்குள்ளே நடக்குதுங்களா, இந்த குழாயில் இருந்தாங்க ஐயா இந்த ஏர் வருது, இந்த ஏர் வந்து இந்த பக்கம் வெளியே போகுதுங்களா, போகுது. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி வருதா, வருது. இதுதாங்க ஐயா சொட்டு நீர் சொட்டாக ஊற்றுங்க ஐயா, இது வந்து ஆர்ஓங்க ஐயா, ஆர்ஓ தண்ணி வந்து கடல் நீர் பார்த்துங்க அங்கேருந்து வருதுங்க ஐயா. ஆமாம் எல்லாம் பார்த்துட்டேன், க்ளீனாக பார்த்துட்டேன். ஓகே ரைட், அது எத்தனை கோடி வேணும்? 135 கோடிங்க ஐயா மொத்தம். சரி போட்டு தள்ளு, ஒதுக்கீடு பண்ணிட்டாச்சு, அவ்வளோதான். ஆய்வு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆய்வே அங்கே போக வேண்டிய வேலை இல்லை. இந்த கிணறு வெட்டின கதை தான் அது. உதயநிதி அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு கதை சொன்னார். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கானுடைய அதிமுகனுடைய எம்எல்களை தாவேக்கா இழுக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொன்னார். அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் கவுண்டுமணி அவர்கள் வந்து இளநீ விற்றுக்கிட்டு இருப்பார். செந்தில் அவர்கள் வந்து அந்த கடையில் வேலை செய்வார். செந்தில் அவர்கள் வந்து புது கடை போடணுன்னு ஆசைப்படுவார். அதுக்காக கவுண்டமணி அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த இளநீரெல்லாம் எப்படியாவது ஒன்று வெளியெடுத்துடணும்னு சொல்லிட்டு வடிவேலுக்கிட்ட சொல்லி வெளியெடுத்து வேறு கடை போட்டுக்குவார். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தாவேக்கா அரசு செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்காக அந்த கதையை சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாவம் அவர் சொல்லிட்டு தான் இருப்பார், வேறு வழி இல்லை. இன்னொன்று சொன்னார். இந்த தாவேக்கா அரசு வந்து இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் எதிர்த்து பேசினா அந்த சோபாவெல்லாம் பிடுங்கிடுவாங்கன்னு இங்கெல்லாம் எதிர்த்து பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சார். இதை யாரை பார்த்து வைக்கிறாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்கள பார்த்து வச்ச உடனே இதெல்லாம் வந்து ஒரு நன்மைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மைக்கு தான். உதயநிதி அவர்கள் வந்து இன்றைக்கி அண்ணன் பேசுனது வேறு லெவல், அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நானும் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.